டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் சல்லியர்கள். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓடிடி பிளஸ் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிள் ஆகியிருக்கு இந்த படம் சல்லியர்கள். இந்த படம் எடுத்து 3 ஆண்டுகள் ஆகுது. சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியும் தியேட்டர் கிடைக்காததால டைரக்டா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கரிகாலன் தலைமையில் இயங்கும் மக்கள் இராணுவ படை அரசாங்க இராணுவத்திற்கு எதிராக போராடுகிறார்கள். சிங்கள பிரதேசம் மற்றும் தமிழ் பிரதேசம் ஆகிய எல்லை பகுதியில் இராணுவத்தினருக்கும் மக்கள் இராணுவ படைக்கும் இடையே உள்நாட்டு போர் நடைபெறுகிறது. சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போராடும் மக்கள் இராணுவ அமைப்பினர் காயமடைந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்காக போர்க்களத்தில் பதுங்கு குழி மருத்துவமனைகள் அமைக்கப்படுகிறது. அந்த மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் மருத்துவரான கதாநாயகி நந்தினி காயமுற்று உயிருக்கு போராடும் வீரர்களை சிகிச்சை அளித்து காப்பாற்றும் பணியை ஓய்வின்றி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவி செய்வதற்காக தலைமை மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் மகேந்திரன் அனுப்பி வைக்கப்படுகிறார். இந்த நிலையில் மக்கள் இராணுவ அமைப்புகளின் மருத்துவ குழுவை அழித்தால் அவர்களை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று சிங்கள இராணுவமும் விமானப்படையும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறது. இதே சமயம் சிங்கள இராணுவ வீரர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பதுங்கு குழி மருத்துவமனைக்கு வர அவர் உயிரை காப்பாற்ற பெண் மருத்துவரான கதாநாயகி நந்தினி போராடுகிறார். இதே வேளையில் சிங்கள இராணுவமும் விமானப்படையும் அதிகாலை நேரம் பதுங்கு குழி மருத்துவமனை பங்கர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இறுதியில் சிங்கள இராணுவ தாக்குதலில் வெற்றி அடைந்ததா இல்லையா, தாக்குதலில் இருந்து சிங்கள இராணுவ வீரர் உயிரை கதாநாயகி நந்தினி காப்பாற்றினாரா இல்லையா என்பதே சல்லியர் படத்தின் மீதி கதை. பெண் மருத்துவர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நாயகி சத்யா தேவி அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். எதிரியாகவே இருந்தாலும் உயிரை காப்பாற்றுவதே முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும், நடை, உடை, வீரம், உடல் மொழி என அனைத்திலும் தன் திறமையை வெளிப்படுத்துகிறார். அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. மருத்துவர் செம்பியன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் மகேந்திரன் இயல்பான நடிப்பால் நம்மை கவர்கிறார். சிங்கள இராணுவ வீரருக்கு இரத்தம் கொடுப்பதாக இருக்கட்டும், அவர் உயிரை காப்பாற்ற தூக்கி கொண்டு ஓடுவது என நிஜ மருத்துவரை நினைவுபடுத்துகிறார். நாயகியின் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் கருணாஸ் கொடுத்த வேலையை சரியாக செய்து அனைவரின் மனதில் நிற்கிறார். போராளி காதல் ஜோடியாக நடித்திருக்கும் நாகராஜ் பிரியாலயா சரியான தேர்வு. சிங்கள இராணுவ அதிகாரியாக நடித்திருக்கும் திருமுருகன், சந்தோஷ், மோகன் என மற்ற வேடங்களில் நடித்திருக்கும் அனைவரும் கதைக்கு ஏற்ற சரியான தேர்வாக இருக்கிறார்கள். கென் மற்றும் ஈஸ்வர் ஆகியோரது இசையில் வைரமுத்து, டி கிட்டு ஆகியோரது பாடல் வரிகள் திரும்ப கேட்கும் ரகம். பின்னணி இசை கதையோடு பயணிக்கும் வகையில் உள்ளது. சிபி சதாசிவத்தின் ஒளிப்பதிவு பிரம்மாண்டமா இருக்கு. போர்க்களத்தில் உயிருக்கு போராடும் வீரர்களை காப்பாற்றும் மருத்துவர்களை மைய கருவாக வைத்து திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் கிட்டு. இந்த படத்துல போர்க்காலத்தில் இயங்கும் பங்கர் பதுங்கு குழி வைத்தியசாலை பற்றி யாரும் சொல்லாத ஒன்றை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர். மேதகு படத்தை இயக்கிய கிட்டு இந்த படத்தை இயக்கியிருக்கார். பரபரப்பான திரைக்கதை படத்துக்கு பலம். சில காட்சிகளை யூகிக்க முடிகிறது. இலங்கை போரையும் போராட்ட களத்தையும் தாண்டி அங்க மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வந்த சல்லியர்கள் என்ற போராட்டக்காரர்களின் வாழ்க்கையை உருக்கமாக சொல்லி நம்மை கவனம் ஈர்த்துள்ளார் இயக்குனர் கிட்டு. படத்தின் முதுகெலும்பாக வரும் சத்யா தேவி இப்படியும் நடிக்க முடியுமா என வியக்க வைக்கிறார். கண்களிலேயே வசனம் பேசுகிறார். வலி நிறைந்த அவரது பிளாஷ்பேக் காட்சிகள் உணர்ச்சி பிளம்பா இருக்கு.
தமிழீழ போராளி மருத்துவர்களை நம் கண்முன் நிறுத்தி இருக்கிறார் நாயகி சத்யாதேவி. சில காட்சிகளே வந்தாலும் கருணாசின் நடிப்பு அடடா சொல்ல வைக்கிறது. தலை குனிந்து சாகாதே என உயிர் போகும் தருணத்தில் தனது மகனிடம் அவர் சொல்லும் இடம் நெகிழ்ச்சி, கண்ணீரை வரவழைக்கிறார் கருணாசு. அந்த கதாபாத்திரம் மனதை விட்டு நீங்காது. அதாவது இலங்கையில் சிங்கள பிரதேசத்துக்கும் தமிழ் பிரதேசத்துக்கும் இடையே போர் மூழ்கிறது. இதில் போராட்டக்காரர்கள் சார்பில் பதுங்கு குழிகளில் மருத்துவ உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு காயமடையும் வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிங்கள இராணுவ வீரரே காயமடைந்து வந்தாலும் அவர்களது உயிரை காப்பாற்றுகிறார்கள். இந்நிலையில் பதுங்கு குழிகளில் செயல்படும் மருத்துவ சிகிச்சை மையங்களை வெடிகுண்டு வீசி தகர்க்க இராணுவம் முடிவு செய்கிறது. இதில் டாக்டர்கள் தப்பித்தார்களா இல்லையா, அடுத்து என்ன ஆனது என்பதே படத்தின் மொத்த கதை. தமிழீழ மக்களும் விடுதலைக்காக போராடிய போராளிகளும் சிங்கள இராணுவத்தால் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். அவற்றை பல்வேறு படங்கள் பல வழிகளில் உலகத்துக்கு எடுத்துரைக்க முயற்சித்திருக்கிறது. அந்த வகையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மருத்துவ பிரிவு எப்படி இயங்கியது, அவர்களது பதுங்குக்குழி மருத்துவமனை மற்றும் உயிரை துச்சமாக நினைத்து அதில் பணியாற்றிய மருத்துவர்களின் மனிதநேயத்தையும் சிங்கள இராணுவத்தின் மிருகத்தன்மையையும் விவரிக்கும் படைப்புதான் சல்லியர்கள். புலிகள் அமைப்புகளின் மருத்துவ குழுவை அழித்தால் அவர்களை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று திட்டம் போடும் சிங்கள இராணுவம் போராளிகளின் மருத்துவ பணிகளுக்கு எதிராக செயல்படத் தொடங்குகிறது. தமிழீழ மருத்துவர்கள் போராளிகளாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, உயிருக்காக போராடுவர்களை காப்பாற்றுவதற்காக தங்களது உயிரையும் பணயம் வைத்து பணிபுரிகிறார்கள். அத்தகைய மருத்துவர்களின் சேவையையும் வீரத்தையும் திரைமொழியில் மிக சுவாரஸ்யமாக விவரிக்கிறது இந்த சல்லியர்கள். அலட்டி கொள்ளாமல் ஆழமாய் நெஞ்சை தொடும் ஓர் உணர்வு பயணம் இந்த சல்லியர்கள். தமிழ் சினிமா கடந்து போக தயங்கிய பக்கங்களை நிஜத்தில் வலியோடு திரையில் கொண்டு வந்திருக்கும் தைரியமான முயற்சி பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான உணர்வுபூர்வமான படைப்பு. ஈழப்போரின் பின்னணியில் மருத்துவ சேவையின் மாண்பையும் தியாகத்தையும் ஆழமாக பேசியிருக்கும் இந்த படம், ஈழப்போர் குறித்து ஒரு படம் எடுப்பது என்றால் அது சாதாரண காரியமில்லை. தான் எடுக்க நினைக்கும் படத்தை உயிரை கொடுத்து எடுத்தாலும் அதனை சென்சார் போர்டு அதிகாரிகள் அனுமதிப்பார்களா என்பதே கேள்வி. அதையும் மீறி அனுமதி வாங்கி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு படைப்பை கொடுத்ததற்காக இயக்குனருக்கு வாழ்த்துக்களை தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பார்கள். இந்த படம் சல்லியர்கள் OTT+ என்ற தளத்தில் அவைலபிளாக இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம்.